ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் நம்ம டே ட்ரேடிங் பற்றி பார்க்க போகிறோம். இது ஸ்பெஷலி ஒரு பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கீங்க, மார்க்கெட்டில் கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிலையோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராசஸில் நீங்கள் ஸ்டக் ஆகிருக்கீங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல, மார்க்கெட்டில் ஒரு சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இல்லை இருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்பெஷலி இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு தான் கொஞ்சம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னோட ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோவில் போகலாம். டே ட்ரேடிங் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு பை பண்ணி இன்னைக்கே சேல் பண்ணுறோம், அதுதான் டே ட்ரேடிங். ஸோ அது ஸ்டாக்ஸாக இருக்கலாம், இல்லை இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸாக இருக்கலாம், ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இது பெரும்பாலும் நம்ம ஓவர் நைட் பொசிஷன் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம டே ட்ரேடிங் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் வேணும், இன்னைக்கு ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும், ஒரு 1%, 2%, 3% வேணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்கிறவங்க பெரும்பாலும் டே ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஸோ அதில் இன்னைக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை தான் பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவங்க இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே விற்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால, அதே சமயத்தில் ஒரு ரெகுலராக ஒரு ப்ராஃபிட் டெய்லி எனக்கு வேணும் அப்படின்றவங்க தான் அந்த டே ட்ரேடிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ டே ட்ரேடிங் எல்லாருக்குமே செட் ஆகாது. அவங்களுடைய ஸ்கில் செட்டு, அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் டே ட்ரேடிங் நமக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம டே ட்ரேடிங்கில் ஒரு ஹை லிக்விட் ஸ்டாக்ஸையும் இல்லை ஒரு இண்டெக்ஸையும் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், இன்வெஸ்டிங்க்கும் ட்ரேடிங்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். இருந்தாலும் இன்னொரு வாட்டிங் சொல்கிறேன். ஸோ இன்வெஸ்டிங் நமக்கு தெரியும், ஒரு குவாலிட்டி ஸ்டாக்ஸில் நமக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இந்த ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு ப்ரைஸில் வந்திருக்கு, இதை நான் லாங் டர்மாக ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு லாங் டர்மாக வச்சுப்பாங்க. ஒரு 1 இயரோ 2 இயரோ 5 இயரோ 10 இயரோ டிபெண்டிங் அப்பான் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க வச்சுப்பாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் நமக்கு டிவிடெண்ட் கொடுக்கலாம், போனஸ் கொடுக்கலாம், ஷேர் ஸ்ப்ளிட் பண்ணலாம், நிறைய பெனிஃபிட் இருக்குது. லாங் டர்மாக இருக்கும்போது நமக்கு அது ஒரு க்ரோத் அந்த ஸ்டாக் மூமெண்டமோட சேர்ந்து நமக்கு போகும். ஸோ லாங் டேர்மில் பண்ணும்போது அவங்களுக்கு இன்வெஸ்டிங் ரொம்ப பெட்டராக இருக்கும். இது இன்வெஸ்டிங் பர்ஸ்பெக்டிவில் இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ரிஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்க லாங் டேர்மாக இருக்கிறதுனால டெஃபினெட்லி ஒரு கம்பெனி லாங் டேர்மாக இருக்கும்போது அது நல்ல ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா ஒரு இன்னைக்கு வாங்கி ஒரு வாரம் இல்லை ஒரு 2 வாரம் இல்லை ஈவன் ஒரு மாதம் கூட வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2% இல்லை 5%, 10% ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சேல் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஸ்விங் ட்ரேடிங் ரிஸ்க் கொஞ்சம் ஒரு மாடரேட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு டெய்லி மூவ்மெண்டம் எதிர்பார்க்காததுனால ஒரு லாங் டர்மாக அதாவது ஒரு 10 days 15 days அந்த மாதிரி பார்க்கறதுனால அவங்களுக்கு ஒரு டீசென்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். டே ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஈவன் மினிட், ஒரு கேண்டில் டு கேண்டில் கூட ட்ரேடர்ஸ் நம்ம பண்ணுறாங்க. ஒரு 5 minutes, 10 minutes, 15 minutes, half an hour இந்த மாதிரி கூட நம்ம டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுவாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொமெண்டம் எனக்கு வேணும், இன்னைக்கு எனக்கு ஒரு 2% இருந்தால் போதும்பா அப்படின்னு பியூராக ஒரு டெக்னிக்கல் பேசிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். டெஃபினெட்லி இதை ஒரு டிசிப்ளினாக பண்ணோம் அப்படின்னா டெய்லி ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். அட் த சேம் டைம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்ம டெஃபினெட்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா டெய்லியும் ப்ராஃபிட் கொடுக்கணும்னு நம்ம மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் அது ஒரு ஓன் டைனாமிக்கில் தான் இருக்கும். அதோட ரேஷனல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேன் டூ எனி திங் அட் எனி மூமெண்ட். ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ட்ரேடிங்கும் இன்வெஸ்டிங்க்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அதோட டைம் பீரியடு, நம்மளோட கன்வென்ஷன் தான். அடுத்து ரியாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா டே ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு புரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 70 to 95% பீப்புள் லூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் வரும். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும்
எதனால இது மாதிரி நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு ஸ்கில் பேஸ்டு ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம எமோஷன் வந்து இதுல ஒரு தவிர்க்க முடியாத ட்ரேடிங்ல வந்து எமோஷன் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது எமோஷன் இல்லாம ட்ரேட் பண்ண முடியாது. அது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு டிசிப்ளினா ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சரா நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த எமோஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சி ஒரு ப்ராசஸ் ஓரியன்டா நம்ம போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல எமோஷன் நம்ம எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வந்து முடியாதுதான். ஆனா நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா டிசிப்ளினா, உதாரணத்துக்கு எனக்கு 1% எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு ட்ரேட்ல நான் லாஸ் பண்ணேன் அப்படின்னா நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவேன் இன்னைக்கு பொசிஷன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல எனக்கு ஒரு 2% 3% வந்துச்சு அப்படின்னா கூட நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில வந்துடுவேன். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது நமக்கு வந்து ட்ரேடிங் வந்து ஒரு லாங் டர்மா நம்ம சஸ்டெயின் பண்ணலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், மார்க்கெட்ல எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம கட்டாயம் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கில் பேஸ்ட் ப்ரொஃபஷன். அட் த சேம் டைம் வந்து இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி கேம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எதனால வந்து டே ட்ரேடிங் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டிசிப்ளின்டா இருக்கிறோம், ஒரு ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் நம்ம சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு இது செட் ஆகும் இந்த அப்ரோச். அடுத்து வந்து நம்ம ரிஸ்க் வந்து இப்போ 1% ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு 1% ரிஸ்க் வந்து எனக்கு ஹிட் ஆயிடுச்சு ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நான் கம்ஃபர்டபுளா வெளியில வந்துருவோன்ற மனநிலை இருந்தா டே ட்ரேடிங் நமக்கு சூட் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன ஸ்ட்ராட்டஜினாலும் இருக்கலாம். நீங்க நெட்ல பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. எந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு டிசிப்ளின்டா இருக்கும் போது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஒரு மேட்டரே இல்லை. நம்மளுடைய டிசிப்ளின், நம்மளுடைய ப்ராசஸ் வந்து கரெக்டா இருக்கும் போது 1% லாஸ் ஆச்சா கட் பண்ணுங்க, 2% ப்ராஃபிட் ஆச்சா எக்ஸிட் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஒரு மெக்கானிக்கலா இருக்கும் போது ஒரு ப்ராசஸ் ஓரியன்டா நம்ம மைண்ட் செட் மாற்றும் போது பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல ஒரு ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும், ஒரு ப்ராசஸ் ஃபோக்கஸ்டாகவும், எமோஷனலா நம்ம ஸ்டேபிளாகவும், ஒரு ரிஸ்க்கை நம்ம கால்குலேட்டா எடுக்கும் போது ஒரு கமிட்மெண்ட்டோட நம்ம வந்து லாங் டேர்ம்ல மார்க்கெட்ல லேர்ன் பண்ணும்போது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு டெஃபினெட்லி ஒரு சர்வைவல் வந்து நமக்கு லாங் டேர்மா பண்ண முடியும். என்னென்னலாம் ஸ்கில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய லெவல்ல டெக்னிக்கல் நாலேஜ் வேணுமா அப்படின்னா டெஃபினெட்லி கிடையாதுங்க. நம்ம எந்த டெக்னிக்கல் நாலேஜ்லாம் கற்றுக்கலாம். RSI கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கற்றுக்கலாம், மூவிங் ஆவரேஜ் கற்றுக்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அப்புறம் டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கு. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. எந்த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னா அதை நீங்க சூஸ் பண்ணி அந்த மெத்தடை நீங்க வந்து டெவலப் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஸ்டாக் வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா என்ன என்ட்ரி, என்ன ஸ்டாப் லாஸ், என்ன டார்கெட்டு, எத்தனை குவான்டிட்டி வாங்க போறோம், எத்தனை நாள் நம்ம அதை ஹோல்டு பண்ண போறோம், இதெல்லாம் நம்ம முன்னாடியே செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எக்ஸிகியூஷன் போவோம். மார்க்கெட்ல மூமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா அது இருந்துட்டே தான் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூமெண்டம் ஆகிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம நமக்கு என்னோட பிளான் இதுதான், எனக்கு இந்த லெவல்ல வந்தாதான் நான் பை பண்ண போறேன், இந்த லெவல்ல வந்தாதான் செல் பண்ண போறேன்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு டெஃபினெட்லி வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம டிசிப்ளினா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது டெஃபினெட்லி மார்க்கெட்ல நமக்கு ரிவார்டு கொடுக்கும். ஓகே, அதே சமயத்துல நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளான் பண்ற மாதிரி ட்ரேட் எடுத்து முடிஞ்ச பின்னாடி நம்ம அதை என்ன லெவல்ல எடுத்தோம், என்ன ப்ரைஸ்ல என்டர் ஆனோம், அதை வந்து க்ளோஸ் பண்ணும்போது என்ன ப்ரைஸ்க்கு அதை எக்ஸிட் ஆகணும், இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஜர்னல்ல வந்து நம்ம எழுதி வைக்கும் போதோ இல்லை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்லை கூகுள் ஷீட்டோ அதை மெயின்டைன் பண்ணும்போதோ நம்ம அதை ப்ராக்டிக்கலாக எழுதும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து நமக்கு தெரியும் எந்த ட்ரேட்ல நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணணும், இல்லை லாஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம டெவலப் ஆகும். நான் பெரிய லெவலில் கேபிட்டல் கொண்டு வரணுமா, எவ்வளோ வந்து கேபிட்டல் கொண்டு வரணும், எவ்வளோ அமௌண்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஈவன் 5,000 rupees கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், 10,000 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து மணி, அதாவது எவ்வளோ அமௌண்ட்ன்றது மேட்டர் இல்லை, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்றது தான் இதில் வந்து முக்கியமான விஷயம். இப்போ ஒரு 10,000 rupees நம்ம வந்து ஒரு கேபிட்டல் வந்து கொண்டு வரோம் அப்படின்னா டே ட்ரேடிங் பர்பஸ்க்காக அதில் 1% அப்படின்னா 1% அப்படின்னா ஒரு 100 rupees வச்சுங்களேன். 10,000 rupeesல 1% 100 rupees. இப்போ 100 rupees நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 200 rupees நமக்கு ப்ராஃபிட் எதிர்பார்க்கணும் ஒரு ட்ரேட்ல. இல்லை ஒரு 300%, அதாவது 1:3 இல்லை 1:2 இந்த மாதிரி நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ரேடுக்குள்ள இறங்கணும். ஸோ கேபிட்டல் எவ்வளோன்றது முக்கியம் இல்லைங்க,
அதாவது என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் நம்ம எடுக்க போறோம்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்றதை விட மார்க்கெட்ல சர்வை பண்ணோம் அப்படின்னாவே அதுவே நமக்கு வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம வந்து லாங் டர்ம்ல சர்வை பண்ணும்போது அது நமக்கு வந்து ரிவார்ட் கொடுக்கும். ஸ்மால் சைஸ் அக்கௌண்ட் நம்ம ரீட்டைல் நம்ம எல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட் வச்சிருக்கோம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து நம்ம பிக் பிளேயர்ஸ் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற அந்த 5,000 10,000 வாட் எவர் அமௌண்ட், எனி அமௌண்ட் இட் பை 1 lakh 2 lakh 5 lakh 10 எனி அமௌண்ட். ஸோ என்னதான் அமௌண்ட் இருந்தாலும் நம்ம எல்லாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட் கம்பேர்ட் டு தி பிக் பிளேயர்ஸ். ஸோ அதனால வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்கிறோம் அப்படின்னா அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு வந்து நல்லது. ஸோ பெஸ்ட் மார்க்கெட் ஃபார் பிகினர்ஸ் இன் 2026 பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் தாங்க பெஸ்ட்டு. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இல்லை பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஃபியூச்சர்ஸ்லேயோ ஆப்ஷன்ஸ்லேயோ போக வேண்டிய அவசியம் இல்லை. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் வாங்கலாம். நிஃப்டி இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி பேஸ்ட் இண்டெக்ஸ் பேஸ்டு நிஃப்டி இருக்குது. அதே மாதிரி இண்டெக்ஸ் பேஸ்டு பேங்க் நிஃப்டி பீஸ் இருக்குது, ETF. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இப்போ நிஃப்டி மூமெண்டம் தகுந்த மாதிரி நிஃப்டி ETF வாங்கலாம். அதே மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டி நமக்கு வேணும் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ்க்கு பதிலாக ஆப்ஷன்ஸ்க்கு பதிலாக பேங்க் நிஃப்டி ETF வாங்கலாம். எதுக்கு அப்படின்னா இதோட ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இப்போ பெரிய லெவலில் ஒரு ஆப்ஷன்ஸோ இல்லை ஃபியூச்சர்ஸோ நம்ம எடுக்கிறதுக்கு கேபிட்டல் நமக்கு அந்த அளவுக்கு பத்தாது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ETF போகும்போது என்னன்னா நமக்கு இண்டெக்ஸோட மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியே இதுவும் போகும். அட் த சேம் டைம் நம்ம மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கு லிக்விடிட்டியும் ரொம்ப நல்லா ஹையாக இருக்கும். ஸோ டே ட்ரேடிங்கில் இல்லை ETF வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினருக்கு நான் ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதில் லிக்விடிட்டி அதிகம், மூமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான வந்து நம்ம வந்து ஒரு அசெட் கிளாஸை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அதாவது எப்படின்னா ஆப்ஷன்ஸு, ஃபாரெக்ஸு, லிவரேஜ் ப்ராடக்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஹைலி ரிஸ்க் ப்ராடக்ட்டு. ஹைலி ரெக்கமெண்ட் ETF, அதாவது இண்டெக்ஸ் பேஸ்ட் ETF வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கெரியரை நீங்கள் இன்ட்ராடே டே ட்ரேடராக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ETF வந்து டெஃபினெட்லி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமு உங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் ஒரு ரிவார்ட் பண்ணும். ஒரே ஒரு மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணும். அதாவது எப்படின்னா இப்போ நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி இது 2 இண்டெக்ஸில் 2 ETF ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், இல்லை ரெண்டுமே பண்ணலாம். ஸோ இது ஸ்டாக்குக்கு போகிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் போகிறது, ஃபியூச்சர்ஸ் போகிறது, இது டெரிவேட்டிவ்ஸ் ப்ராடக்ட்லாம், இது எல்லாமே வந்து நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் மார்க்கெட்டில். மார்க்கெட்டில் டிஸ்ட்ராக்ஷன் தான் ரொம்ப அதிகம். நமக்கு ஃபோக்கஸ்டாக வந்து எதில் இருக்கு, எந்த அசெட் கிளாஸ் நம்ம பண்ண போகிறோம், எதில் ட்ரேட் பண்ண போகிறோம் நம்ம டிசைட் பண்ணிட்டு உள்ள போகணும். என்னெல்லாம் நமக்கு தெரியும், டெஃபினெட்லி இதெல்லாம் பேசிக் தான். என்ன புரோக்கர் நீங்கள் எந்த புரோக்கர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா புரோக்கர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எல்லாமே நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எல்லா புரோக்கர்ஸும் ஆல்மோஸ்ட் வச்சுருக்காங்க. பேட்டர்ன்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்கள் எந்த பேட்டர்னாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஓன் ஸ்டைலில் நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு இது ரொம்ப ப்ரிஃபராக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி ட்ரேடிங் வியூ தான் ரொம்ப நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா அது நல்ல ஒரு இண்டிகேட்டர்ஸு, நல்ல ஒரு ரிலையபிளான ஒரு சாஃப்ட்வேர். நான் பர்சனலி ட்ரேடிங் வியூ தான் யூஸ் பண்ணுறேன். கம்மிங் டு தி ஃபைனல், ஸோ நம்ம வந்து ஒரு ரோட் மேப்பாக நம்ம வந்து ஒரு கெரியரை வந்து லாங் டர்மாக கொண்டு போகணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், எப்படி என்னென்ன ஆர்டர் டைப் இருக்குது, அதாவது லிமிட் ஆர்டரு, மார்க்கெட் ஆர்டரு, அப்புறம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டலு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு ட்ரேடில் போகணும். அடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரேக் அவுட்டா, இல்லை மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா RSI வந்து RSI ஓவர் சோல்டு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக RSI லோவாக இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணுறது, RSI அதிகமாக இருக்கும்போது சேல் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் நீங்கள் வந்து ஓனாக நீங்கள் டெவலப் பண்ணலாம். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இனிஷியல் டைமில், ஏன்னா எமோஷனல் ஃபியர் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், பேப்பர் ட்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டாக்கு வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடுக்கு நிறையா சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பேப்பர் ட்ரேட் பண்ணலாம். சின்ன அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அமௌண்ட் வந்து மேட்டர் இல்லை, சின்ன அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பண்ண போனாங்க லாங் டேர்மில் வந்து நீங்கள் ரிஸ்க்கு கரெக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சர்வை பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஜர்னல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ட்ரேடில் வந்து நம்ம என்ட்ரு ஆகிட்டு அது நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும்போது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அடுத்த ட்ரேடில் நம்ம வந்து அப்ளை பண்ண எதிர்பார்ப்போம். அடுத்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கும் இன்னொரு ட்ரேடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லிங்க்குமே இருக்காது. ஏன்னா ஒரு ட்ரேடும் யூனிக்காக இருக்கும். இந்த ட்ரேடில் ப்ராஃபிட் கொடுத்தது அடுத்த ட்ரேட்ல எனக்கு ப்ராஃபிட் வேணும்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அது அப்படி நடக்காது. ஸோ ஓவர் ட்ரேடிங் வந்து நம்மளை வந்து ரொம்ப டெம்ப்டேட் பண்ணும். ஸோ ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒரு ட்ரேட் அப்படின்னா ஒரு ட்ரேடு, 2 ட்ரேடுனா 2 ட்ரேடு, அவ்வளோதான். அதே சமயத்தில் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. டே ட்ரேடிங் வந்துட்டோம் அப்படின்னா மெயினாக வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போகக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ட்ரேட் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, செட்டப் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிட் பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ஹோப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படிலாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து, அதாவது மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து அது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. மார்க்கெட்டுக்குன்னு அது ஒரு ஓன் மெக்கானிசம். அது ப்ரைஸ் மூமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், செல்லர்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி எனி மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்த மூமெண்ட் வந்து ஒரு கேண்டில் வந்து எப்படி வேணாலும் போகலாம். அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், அதாவது நியூஸு, குளோபல் ஃபேக்டர்ஸு, பொலிட்டிக்கல், ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸு, அதாவது ஒரு ஸ்டாக்கோட வந்து ரிசல்ட்டு, இந்த மாதிரி 100 விஷயங்கள் இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து அடுத்த கேண்டில் என்ன நடக்குதுன்னு யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. அதே சமயத்தில் நம்மளோட ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ ரிஸ்க் ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவார்டு வந்து மார்க்கெட் ஆட்டோமேட்டிக் கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு ட்ரேடில் நமக்கு லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ட்ரேட் நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணி ஆகணும் நம்ம வந்து சைக்காலஜி சொல்லும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணணும். நான் எப்படியாவது ப்ராஃபிட் பண்ணி ஆகணும் இன்னைக்கு அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம கேபிட்டல் வந்து எரோட் ஆகிடும் சீக்கிரமாகவே. ஸோ அதே ஓவர் சைஸாக வந்து நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 20,000 இன்னைக்கு என்னோட கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அவ்வளோதான். ப்ராஃபிட் வந்தாலும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20 தான் இன்னைக்கு கேபிட்டல், அவ்வளோதான் பண்ண போகிறேன். லாஸ் ஆனாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 தான் என்னுடைய மேக்ஸிமம் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி வந்து சைஸை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது இது எல்லாமே நமக்கு டிசிப்ளின் கிரியேட் பண்ணும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு வந்து டிசிப்ளின் கிரியேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் சர்வை பண்ணலாம். நம்ம எவ்வளோதான் நல்ல சூப்பர் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் டிசிப்ளின் வந்து இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இது ஒரு ரியலிஸ்டிக் டைம் லைனில் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months ஒரு லேர்னிங் ஃபேஸ் எடுத்துக்கலாம், டைம் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம என்ன ப்ராஃபிட் பண்ணுறோம், என்ன லாஸ் பண்ணுறோம், என்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி போயிட்டுருக்குன்றது ஒரு எஜுகேஷனாக இது எடுத்துகிட்டு ஒரு 3 months லேர்னிங் ஃபேஸ் போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்டு லாஸ், அதாவது சின்ன கேபிட்டல் எடுத்துகிட்டு அதை எப்படி வந்து நம்ம இப்போ லாஸ் ஆனால் கூட கவலைப்படாமல் நம்மளுடைய டிசிப்ளினை வந்து டெவலப் பண்ணிகிட்டே போகணும். அப்படின்னா ஒரு லாஸை எவ்வளோக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து நம்ம கையில் கிடையாது, லாஸ் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அதாவது லாஸை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ராஃபிட் கொடுக்குறது மார்க்கெட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. மார்க்கெட் கண்டிப்பாக ப்ராஃபிட் கொடுக்கும். நம்ம வந்து டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு 6 months பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு 6 months to 1 year வந்து ஒரு பிரேக் ஈவன் லெவலில் வந்துடும். ஏன்னா ஒரு ட்ரேடர் வந்து ஒரு 6 மாதம் சர்வை பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் எ கிரேட் திங். 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பிரேக் ஈவன்லையோ ஒரு பாசிட்டிவ் அக்கௌண்ட் வந்து பாசிட்டிவ் ஆகும். 1 yearக்கு அப்புறம் நம்ம கன்சிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் இருந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் பண்ணுங்க, டெஃபினெட்லி நீங்கள் லாங் டர்மாக நீங்கள் சர்வை பண்ணலாம். ஸோ ரொட்டீனாக நம்ம என்ன பண்ணணும் டெய்லி அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி என்ன ஸ்டாக்ஸ் வந்து வாங்க போகிறோம், இன்றைக்கி இந்த இண்டெக்ஸ் வந்து என்ன லெவல்ன்றது நம்ம டெய்லி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த ட்ரேடிங்கில் இந்த டைம் பீரியடில் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 9:15 to 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 9:15 to 9:30 to 9:45 அந்த ரேஞ்சில் வந்து மூமெண்டம் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும். இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 o'clock மேலேயோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டைம் செட் பண்ணணும். நான் இந்த டைமில் பண்ண மாட்டேன், இந்த டைமில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹை வாலட்டிலிட்டியை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் முடிஞ்ச பின்னாடி நம்ம ட்ரேடு வந்து இன்னைக்கு எப்படி ஆச்சு என்ன அப்படின்றத டிசைட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு
இன்னைக்கு வந்து டிசைட் பண்ணோம், ஓகே இன்னைக்கு இந்த ப்ராஃபிட் நம்ம பண்ணோம், இல்லை இந்த லாஸ் பண்ணோம், நாளைக்கு இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிடணும். இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டு அதை வந்து ஜர்னலில் ரெக்கார்ட் பண்ணணும். ஃபைனல் ஆக்ஷன் பிளான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பேசிக் லேர்ன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரே ஒரு செட்டப் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். மூணாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாலாவது சின்ன அமௌண்ட் சின்ன கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூ பண்ணிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க கண்டினியூஸா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரேடிங் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் தெரியும் டெஃபினெட்லி. ஆனால் அது போக போக பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்க்கெட் கூட ட்ராவல் பண்ணும்போது சர்வைவ் பண்ணாவே மார்க்கெட்டில் நீங்கள் வின் பண்ண மாதிரி தான். ப்ராஃபிட் பண்ணுறதுலாம் அடுத்து. சர்வை பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம லாங் டேர்மில் சஸ்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது ரிவார்டு கண்டிப்பாக கொடுக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி நான் இது எல்லாத்தையும் என்னோட நாலேஜை கேதர் பண்ணி நான் வந்து ஒரு பெனிஃபிட் ஆஃப் தி நியூ பிகினர்ஸ், those who are coming to the market or hoping to make money in the day trading-காக நான் வந்து கிரியேட் பண்ணது. இது நான் வந்து எதுவும் நான் உங்களை டே ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்டிங் பண்ணுங்க நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணலை. டெஃபினெட்லி வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்ம பிகினர்ஸ்க்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.